ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகத்தினுடைய 40வது ஸ்லோகம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாஸ் சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னமதர்மோபிபவத்யுத. அர்ஜுனன் ஏன் பகவானை காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்கறான் அப்படின்னு நாம் யோசிக்கணும். அவனுக்கு இது தப்பு அப்படின்னு தோணித்து அப்படின்னு சொன்னால் அவன் விலகலாமே. ஏன் இங்கே உட்காந்து பகவானை இவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சு அவன் காம்ப்ரமைஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இவன் ஏதோ ஒரு காரணத்தையோ அல்லது ஒரு பாசத்தையோ காரணம் சொல்லி இங்கேருந்து அவனால் தப்பிக்க முடியாது. ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் சொல்லி ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் பீமசேனனே கோச்சுப்பான். பீமசேனன் ஒத்துக்க மாட்டான். யுத்தம்னு திரௌபதி தலையை விரித்து போட்டுன்னு உட்காண்டிருக்கா. துஷாசனன் ரத்தம் படியாமல் நான் தலை முடிய மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அவனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு கிளம்ப முடியாது. அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் சரியான காரணம் அப்படிங்கிறது தார்மீகமான ஒரு காரணத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் அர்ஜுனன் இந்த யுத்தத்திலேருந்து விலகினான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உண்மையான எண்ணம் கருணையாக இருக்கலாம். ஐயோ பாவம் அப்படிங்கிற எண்ணமோ அல்லது இவாளெல்லாம் நாம் அடிக்கக்கூடாதுங்கிற மரியாதையோ எது வேணா இருக்கலாம். ஆனால் கௌரவர்கள்லாம் என்ன பேசுவா அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் இவ்வளோ பெரிய சேனையை வாழ்க்கையில் எதிர்கொண்டதே கிடையாது அர்ஜுனன். எப்போ இதை ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணானோ, ஃபேஸ் பண்ண அடுத்த க்ஷணம் நடுங்கிட்டான், தொட நடுங்கி பையன். அதனால் இப்போ கிளம்பிட்டான் பார். அவன் கிளம்புறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு உலகம் பேசும். அப்போது எதிர்கட்சிக்காரால்ட்டையும் அகீர்த்தி ஒன்று ஏற்படும். அதே சந்தர்ப்பம் இங்கே தன் கட்சியிலையும் இருக்கிறவால சமாதானப்படுத்த முடியாது. பல்வேறு சபதங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை நாம் கைவிடணும்னா தார்மீகமான ஒரு வழி இருக்கணும். இது சரின்னு அவன் நினைக்கிறான். அவன் இதை எப்படியாவது அவன் சப்பக்கட்டை கட்டணும்னு நினைக்கல. உண்மையாகவே அவன் பண்ணுறது சரி, அது தர்மப்படி சரின்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறத சொல்கிறான். ஆக அர்ஜுனன் அதுக்காக இவ்வளோ மெனக்கடுறான். இத்தனை ஸ்லோகங்களில் மேலும் 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 இன்னும் சொல்லிட்டு போகிறான். இந்த குலக்ஷய தோஷம்னா என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத ரொம்ப பெரிய தார்மீகமான விஷயத்தை பேச போகிறான். அதனால் இந்த முன்னுரையை நான் சொன்னேன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ.